ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மூன்றாம் வகுப்பிலிருந்து அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் பாடத்திற்கான வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1வது கேள்வி பார்த்தீங்கன்னா, விமானம் பறப்பது பற்றிய செய்தியை டேஸ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள். தொலைக்காட்சி வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள் அப்படிங்கிறதான் பதில். தொலைக்காட்சி அப்படிங்கிறதான் முதல் கேள்விக்கு பதில். 2வது கேள்வி, ஆர்வம் இச்சொல்லின் பொருள். விருப்பம். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உயரத்தோட எதிர்ச்சொல் குட்டை. உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குட்டை. 3வது கேள்விக்கு பதில் குட்டை. அடுத்து 4வது கேள்வி, தொலைக்காட்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தொலைக்கூட்டல் காட்சி. தொலைக்காட்சி, தொலைக்கூட்டல் காட்சி. 5வது கேள்வி, குறுமை பிளஸ் படம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. குறும்படம். குறுமை கூட்டல் படம் குறும்படம். அடுத்து வினாக்களுக்கு விடை அளிக்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் விமானம் பறந்து செல்வதை கண்டனர் அப்படிங்கிறதான் முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வானத்தில் பறக்கும் விமானம் எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள் அப்படிங்கிறது கேள்வி. அதற்கு பதில் பார்க்கலாம். வானில் பறக்கும் விமானம் புயல், மேகமூட்டம், இடி, மழை ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதில்லை என்று இளவரசி கூறினாள் அப்படிங்கிறதான் 2வது கேள்விக்கான பதில். அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். இளவரசி தொலைக்காட்சியில் என்னவெல்லாம் பார்த்ததாக கூறினாள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பதிலை பார்க்கலாம். வானில் பறக்கும் விமானம் மழையால் பாதிக்கப்படுவதில்லை. மழை பெய்யும் போது மரத்தடியில் ஒதுங்கி நிற்கக்கூடாது. இதனால் இடி தாக்கி ஆபத்து ஏற்படும். இத்தகைய அறிவியல் செய்திகளை தொலைக்காட்சியில் பார்த்ததாக இளவரசி கூறினாள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பறவைகளின் ஒலிகளை அறிந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே படங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே அது என்னென்ன ஒலி எழுப்பும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக அந்த படத்தோட கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம சரியான முறையில் நம்ம இந்த கோட்டில் நம்ம எழுதணும். காகம் கரையும், மயில் அகவும், கிளி பேசும், ஆந்தை அலறும், சேவல் கூவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டில் எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே இந்த கூடை மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடையில் அவர்கள், அவள், இந்த மாதிரி அவள், அவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதை பூரா இங்கே இந்த கொடுத்துருக்க பாராவில் நம்ம சரியான இடத்துல இந்த எழுத்துக்களை நம்ம நிரப்பணும். ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தால் அவள் கையில் ஒரு பூக்கூடை இருந்தது. இந்த இடத்துல அவள் போட்டுருங்க அந்த கோட்டில். அப்போது அங்கு பரணி வந்தான். அவன் அன்னைக்குள்ள இருக்கிற கோட்டில் அவன் எழுதிருங்க. கையில் 2 பொம்மைகள் இருந்தன. அடுத்து வர்ற கோட்டில் அவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தன அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தால், அடுத்து வர்ற கோட்டில் அது அப்படின்னு எழுதிருங்க. சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. பிறகு அடுத்து வர்ற கோட்டில் அவர்கள் அப்படிங்கிறத எழுதிருங்க. அவர்கள் அப்படின்னு எழுதிருங்க. மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எழுத்துக்களை
நம்ம வந்து இந்த கோட்டுகளில் எழுதிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கதையை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. தவளை ஒன்று மிகவும் உடல் நலம் குன்றி இருந்தது. அதன் குட்டி தவளை தன் தாயை காப்பாற்ற நினைத்தது. மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி மூலிகை கொண்டு வர நினைத்தது. அந்த மழையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன. பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரிடும் என்று குட்டி தவளை நினைத்தது. தன் அறிவை பயன்படுத்தி சென்றால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது. மலையில் ஏறத் தொடங்கியதும் அந்த குட்டித்தவளை பேசத் தொடங்கியது. முன்னே செல்லும் பருந்தாரே, பின்னே பெரிய கீரியார் மெல்ல வருகிறார், சற்று பொறுத்தே செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது. பாம்புகள் குட்டித்தவளை வருவதை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன. குட்டித்தவளை தன் கூர் சிந்தனை திறனால் காலம் கடத்தாமல் விரைந்து சென்று மூலிகை கொண்டு வந்து தன் தாயை காப்பாற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு பதில் பார்த்திங்கன்னா, அதாவது கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம பாரா படித்தோம் இல்லையா, அதற்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. 1வது கேள்வி, உடல் நலம் குன்றிய நிலையில் எது இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். தவளை ஒன்று உடல் நலம் குன்றிய நிலையில் இருந்தது. அதுதான் முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி, குட்டித்தவளை தனக்கு யாரால் தீங்கு ஏற்படும் என நினைத்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, மலையில் உள்ள பாம்புகளால் தனக்கு தீங்கு ஏற்படும் என குட்டித்தவளை நினைத்தது அப்படின்னு எழுதிருங்க. 3வது கேள்வி, குட்டித்தவளை தன்னை காப்பாற்றி கொள்ள எந்தெந்த பெயர்களை கூறியது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, குட்டித்தவளை தன்னை காப்பாற்றி கொள்ள பருந்து, கீரி ஆகியவற்றின் பெயர்களை கூறியது. அடுத்து 4வது கேள்வி, குறித்த நேரத்திற்குள் ஒரு செயலை செய்து முடிப்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலம் தவிர்க்காமை அப்படிங்கிறது தான் இதை குறிக்கும். குறித்த நேரத்தில் ஒரு செயலை செய்கிறது வந்து என்ன? காலம் தவிர்க்காமை. அவ்வளோதான் குட்டீஸ். அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் பாடத்திலிருந்து நம்ம கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.